நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. படத்துல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஹீரோ கதை நல்லா இருக்குண்ணா, ஸ்டோரி செம்மையா இருக்கு. படத்துல எந்த சீன் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு? நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ, தியேட்டர்ல பார்க்கலாம் ப்ரோ. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்துல இருந்து என்ன சொல்ல வராங்க? நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? நல்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வில்லன் கேரக்டர் மாதிரி இருப்பாரு, அப்புறம் ஒரு சேஞ்ச் ஒரு நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப 2.5 மணி நேரம் படம் எப்படி இருக்கு? 2.5 மணி நேரம் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்று என்னன்னா, கதை என்ன, கதையோட சுருக்கம் என்ன, அது நீங்க சொல்லிட்டீங்களாவே இது கதை வந்து நல்ல ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். திரும்ப திரும்ப அதுதான் 2.5 மணி நேரம் படம் இருந்தாதான் பார்ப்போம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படம் பாக்குற மாதிரி இருக்கா? படம் பாக்குற மாதிரி, அதோட நல்லாவே இருக்கு, ஐப்பாவே இருக்கு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. யானையோட கிராபிக்ஸ் நல்லா இருக்குங்கண்ணா. படம் வந்து அதிகபட்ச கமர்ஷியல் இல்லாம பார்க்கக்கூடிய, என்ன மது அதை வந்து இதுல பூத்திருக்காங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்றது எங்களோட கோரிக்கைங்கண்ணா. இவனா வந்து டிஃபரெண்டா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வில்லேஜ் கேரக்டர் பண்ணிருக்காங்க. எப்படி இருந்துச்சு? ஓகே, நல்லா இருந்துச்சு. பாட்டு படம் நல்லா தான் ப்ரோ. யானை வச்சுலாம் பண்ணிருக்காங்க. எப்படி நல்லா இருக்கு பாக்குறேன். கிளைமேக்ஸ்ல தான் யானை காமிச்சாங்க. குங்கி மாதிரிலாம் இல்ல ப்ரோ. டிஃபரன்ஸ்ல இருக்கு. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? வந்துட்டு பாரதி ராஜா கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நல்லா பண்ணிருக்காரு. பாரதி ராஜா நல்லா கிளாசிக்கா ஒரு ரோல் சூப்பரா பண்ணிருக்காரு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் நம்ம டிஃபரெண்ட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல அவங்க எப்படி இருக்காங்க? இந்த படத்துல அவருக்கும் பாரதி ராஜா சாருக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா தீனாவோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? தீனா படம் ஃபுல்லா வராரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அந்த ரோல் கரெக்டா இருந்துச்சு நினைக்கிறேன். அருமையா இருந்துச்சு. சரியாக நடிப்பை வந்து கையாண்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு எல்லாம். கேட்கக்கூடிய அளவில் நல்லா இருந்ததுங்க. காமெடி நல்லா இருக்கு. நல்லதா இருந்ததுங்க. படம் பார்க்கலாம். எனக்கு தீனாவோட காமெடில எப்படி இருந்துச்சு? ரசிக்கிறாப்புல தான் இருந்ததுங்க. வாழ்த்துக்குங்க. ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. நம்ம ட்ரைசர்ல பார்த்ததுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஆக்சுவலி டீசர்ல வந்து நல்லா கார்டு சீன்லாம் பயங்கரமா காட்டியிருந்தாங்க. நான் கூட கும்கி அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வந்தேன் அந்த படத்துக்கு. பட் அந்த அளவுக்கு இல்லை. லாஸ்டா அந்த 10 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நல்லா இருந்தது காமெடி. மியூசிக்லாம் அங்க தேவையான இடத்துல கரெக்டா இருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லவ் ஸ்டோரி அதுல வர சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா அவுட் ஆஃப் 10 எவ்வளவு தருவீங்க? 8 தரேன். படம் பக்கவா இருக்குது. படத்துல சொல்ல வரது பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரியில இருந்து வந்துட்டே இருக்காங்க. அதுல வந்து ஃபேமிலியே இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்றாங்க. அதுலயே லேக்லாம் இல்லைண்ணா, படம் நல்லா இருக்கு. பாட்டுலாம் நல்லா இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. தீனாவோட செம்மையா பண்ணிருக்காருண்ணா. படத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு யாருமே அப்பா அம்மா வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஒரு அப்பா வந்து தத்தெடுத்து அந்த விஷயம் எடுத்துட்டு வரும்போது உண்மையிலே புல்லரிச்சிருச்சு. இன்னொன்னு என்னன்னா, அங்க ஒரு ட்விஸ்ட் 2-3 ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. அது வழக்கமான எல்லா கதைகளும் வர ட்விஸ்ட்கள் தான். அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் அப்படின்னா தேவையில்லாத பாடல்கள், ஒரு பொண்ணை பார்த்த உடனே பாடல்கள், பொண்ணை லவ் பண்ணனே ஒரு பாடல்கள், இன்னும் அதே சென்டிமெண்ட், அதே கதைகள், அதே ஒரு மாண்டேஜ்ல அப்படியே போடாம, ஏன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு பாட்டு போட்டே ஆகணுமா, ஏன் லவ் பண்ண பாட்டு போட்டே ஆகணுமா, அப்படிலாம் எதுவும் இல்லையே. அது ஓல்டு ஃபார்மேட்லயே போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அது பார்த்தாங்க, ஓகே, பார்த்துட்டு அவங்க காட்டுக்குள்ள போனாங்க, காட்டுக்குள்ள போயிட்டு அவங்க ஒரு புலியை சந்திச்சாங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய காமிச்சிக்கலாம். செகண்ட் ஹாஃப் படம் இன்னும் இழுக்கலாம். பாரதி ராஜா சார் வந்த பிறகு அவரோட கதைகள் இழுக்குது, நிறைய கதைகள் இழுத்து கடைசியில சரி எப்படா முடியும் அப்படின்ற அளவுக்கு அது ஒரு பாதிக்கப்பட்டுருச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து வில்லேஜ் கேரக்டர் பண்ணிருக்காரு. இது எப்படி ஆக்டர் பண்ணிருக்காரு? சூப்பரா இருக்கு. காமெடிஸ்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படத்துல எது ரொம்ப பிடிச்சது? இல்ல ஃபைனல் டச் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. இவனா வந்துட்டு நம்ம டிஃபரண்ட் ஜானர்ல பாக்குறோம். இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காங்க? குட் ப்ரோ, நல்லா இருக்கு. அதான் சொன்னேன்ல, காமெடி பயங்கர ஒர்க் அவுட். சீரியஸ்லி ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு வில்லேஜ் பாயா பார்க்க முடியுது. ரெண்டாவது இந்த படத்துல ஹைலைட் என்னன்னா, லாங்குவேஜ் கரெக்டா அந்த வில்லேஜ் லாங்குவேஜை எல்லாருமே பேசியிருப்பாங்க. டோட்டலா அங்க இருக்க பீப்புள்ல இருந்து எல்லாருமே கனெக்டிவிட்டி ஆன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அது அவங்க மெயின் சப்ஜெக்ட் அதான் சொன்னல, அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. உண்மையில செமையா ஃபீல் கொடுத்தது. ஓகே, அந்த வில்லேஜ் கேர்ள் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. செம்ம ரெஸ்பான்ஸ். படம் முடியும் போது பயங்கர கிளாப்ஸ். அப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறமும் கேட்டு ஆடியன்ஸ் கிட்ட எப்படி இருக்குன்னு பயங்கரமான ஒரு கிளாப்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா 4 வருஷம் உழைப்பு. எல்லாருமே பயங்கரமா அந்த காட்டுக்குள்ள போய் ஒர்க் பண்ணோம். தங்க இடம் கிடையாது, எதுவுமே குளிக்க எதுக்குமே இடம் ப்ராப்பரா இருக்காது. கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து அவங்க ஆடியன்ஸோட அவங்க கிளாப் பண்ணி பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு.
ஒரு 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 கலைஞன் வந்து ஒர்க் பண்ணும்போது கிளாக் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது கிடைக்கும் போது சந்தோஷம். இந்த படம் முடிஞ்ச உடனே செம கிளாப் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. தீனா, இவானா எல்லாருமே என் கூட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. பாரதிராஜா சாரோட ரோல் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. இவானா நல்லா பண்ணியிருக்காங்க. தீனாவோட டைமிங் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ we are thankful and happy. இந்த படம் வந்து திலீப் பாபு சாருக்கு தேங்க்ஸ். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு சக்தி சாருக்கு நல்ல ரிலீஸ் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பா இது ஒரு சூப்பர் ஹிட் படமா ஆடியன்ஸ் மாத்திருக்காங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்னன்னா ஆடியன்ஸ் கூட தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க படத்தை. அது எங்களுக்கு ஒரு கண்டிப்பா எங்க ஹார்ட் ஒர்க்கு ஒரு அவுட்புட்டோட அவங்க சப்போர்ட் அது எங்களுக்கு தேவை. ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்க எடுத்தது. பட் அதுக்கு ரிசல்ட் வந்து ஆடியன்ஸ் இவ்வளோ ரசிச்சு பார்த்தாங்கன்னு தெரிஞ்சதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் டிஓபி சங்கர் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்த எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னன்னா அவங்க கூட படம் பார்த்ததுனால அது இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அதுதான் ரொம்ப தேங்க்யூ. இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஷூட் பண்ணும்போது ரொம்ப பயமா தான் இருந்தது. பக்கத்துலயே துரத்திட்டு இருக்குது. நான் கீழே விழுந்திருப்பேன். அது காலை வச்சு மிதிக்க வரும். எவ்வளவு பயமா இருக்கும். திலீப் மாஸ்டர் தான் காப்பாத்தி விட்டாரு. திலீப் மாஸ்டருக்கு பெரிய நன்றி. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த கிரெடிட் திலீப் மாஸ்டர் டெஃபினட்டா கொடுக்கணும். அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளவு சேஃப்டியா பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சினிமாட்டோகிராஃபரும் சங்கர் தான். ஸோ டைரக்ஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்தியன் சினிமால ஒரு முக்கியமான டேலண்டா இன்னைக்கு அடி எடுத்து வச்சுட்டாரு. அவங்க வந்து எனக்கு ரொம்ப தெரியும். அவங்க ஆல்ரெடி ஒரு படம் அவங்களுக்கு மியூசிக் பண்ணிருக்கேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அவங்க கூட. நாங்க பக்கத்து ரூம் தான். ஸோ சாயங்காலம் அவர் கூட போய் உட்காந்துருவேன். அவர் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுப்பாரு. நிறைய விஷயங்கள் அவரு பயங்கரமா அன்பா என்ன பாத்துக்கிட்டாரு. நீங்க ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் ஊர்ல இருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுப்பாரு. தேங்க்யூ ஸோ மச் சங்கர். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் பாரதிராஜா சார். எல்லா சீனுக்குமே எல்லா ஹியூமருக்குமே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா மிகைப்படுத்தாம எல்லாத்தையும் யதார்த்தமா சொல்றதுனால அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த படத்துல நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருக்கு. ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. யானைகள்லாம் இருக்கு. கடைசியில் அந்த சொல்ல வேண்டிய கருத்து நல்லா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்ல நடக்கிற ஒரு உண்மையிலே ஃபாரஸ்ட்ல ஈஸியாக எடுக்க முடியாது. நாயெல்லாம் நடிக்க வச்சிருக்காங்க, யானையை நடிக்க வச்சிருக்காங்க. பெரிய விஷயம். அது பாராட்டத்தக்கது. நடிப்பு உண்மையிலேயே அவர் வந்து சொல்ல தேவையில்லை. அவரே நிறைய முயற்சி பண்றாரு. நல்ல விதமா கதைகள் பண்ண நினைக்கிறாரு. பட் கதைகளை கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் மேக்கிங்லும் நல்லா பண்றீங்க. காமெடி தீனா சொல்லணும். தீனா வந்துட்டு என்னது மறக்கமானதுமா அதுல பார்த்தேன். அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனா இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஓப்பனா சொல்ல போனா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன பொறுத்தளவு வந்துட்டு ஒரு ஒரு ஜென்ரிக்கான காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாரதிராஜா வந்த படம் அந்த படம் வந்து இன்னும் அப்படியே தூக்கி நிக்குது. செகண்ட் ஹாஃப்ல நல்ல சார வந்திருக்கனால மேபி அந்த இனிய தமிழ் மக்களே அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஜோனல் அப்படியே அவரே போறாரு. அவர் வந்திருக்கனால அந்த மேபி அது. மற்றபடி பெருசா படத்துல எதுவுமே கிடையாது. மியூசிக் நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமா அந்த ஊர் மக்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. இவானா அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வேற என்ன பாசிட்டிவிட்டி, பாரதிராஜா சாரோட ஆக்டிங் அவர் சொல்லவே வேணாம், நல்லா பண்ணிருப்பாப்ல. வேற என்ன படத்தை பத்தி கேளுங்க. அவுட் ஆஃப் 10க்கு வந்துட்டு ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. பெருசா எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் எடுத்துட்டு வராதீங்க. ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா ஒரு பார்க்க வேண்டிய மூவி. பார்த்துட்டு போல. பட் ஆனா அப்பா அம்மா அவங்க என்ன கருத்து சொல்லிருக்காங்கன்னா, அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு செருப்படியா இருக்கும். நீங்க எல்லாம் வந்து இப்ப வளர்ந்த உடனே அம்மா வந்து ஆசிரமத்தை விட்டுறேன், அப்படி விட்டுறேன், இப்படி விட்டுறேன்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் நல்ல ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கும். இந்த படம் பார்த்த பிறகு நீங்க யோசிப்பீங்க, ஐயோ அப்பா அம்மா வந்து நம்ம வந்துட்டு விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு பாதிப்பு கண்டிப்பா உண்டாகும். நல்லா இருக்கு படம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி.